ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். பிக் பாஸ் ஹவுஸில் டே 61. இன்றைக்கி பெருசாக ஒன்றும் நடக்காதுங்கிறதுனால டே 60லேருந்து ஆரம்பித்தாங்க. நேற்றுக்கு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறதுல பிக் பாஸ் வச்சார் ஒரு ட்விஸ்ட்டு. பிகாஸ் ஜெஃப்ரி யார்கிட்டேருந்தோ திருடி எடுத்துகிட்டு வந்திருக்கான். திருடியா இல்லை அது எங்கேயோ கீழே கடந்தது, யாரோ மறந்து வச்சதை எடுத்துகிட்டு வந்துட்டான். அதை ரயான், ஜாக்லின் இவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இதை பார், நான் எடுத்துட்டேன், இது யாரோட ஹார்ட்னே எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு. விஷால்கிட்ட 7 ஹார்ட் இருக்குது. ஸோ எதுவுமே சரியாக போகலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணினதுனால அவர் என்ன சொல்லிட்டார், எல்லாருமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஹார்ட் எடுக்காத 4 நபர்கள் தனியாக உட்காரணும், அவங்க இந்த டிஸ்கஷனுக்குள்ளே வரக்கூடாது. அருண், அன்ஷிதா, சௌந்தர்யா, ஜாக்லின் 4 பேர் யார்கிட்டேருந்து எந்த ஹார்ட்டையுமே எடுக்கலை. ஸோ இவங்க 4 பேரும் எதுலேயும் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இந்த டிஸ்கஷன் இந்த இது நேத்திக்கு பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல் 24 ஹவர்ஸில் ரொம்ப நாழி போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தடவை பேசி திரும்ப 2வது தடவை அதை மாற்றி மஞ்சரியானா ஸ்ட்ராங்காக நின்னாங்க, தனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக காமிச்சு, அப்படியே லைட்டாக டிஸ்கஷன் காமிச்சு, மஞ்சரி ஓன் த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீக். இந்த வீக் தப்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த வீக் தப்பிச்சிடுவாங்க அவங்க. அதில் முத்து தீபக்னு தான் சொல்கிறாரு. சத்யா சத்யா, ராணவ், மஞ்சரி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. தீபக் தர்ஷிகாங்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் இருந்தாங்க, தர்ஷிகா, தீபக் அண்டு மஞ்சரி. அது ரொம்ப நாளி போனதை கட் ஷார்ட் பண்ணி சிம்பிளாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பபிள் பெயிண்ட் டாஸ்க்கு. அதில் இன்டீரியர் எக்ஸ்டீரியருக்கு பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க ஆக்டிவிட்டி ஏரியாவில். எந்த டீம் ஃபஸ்ட்டு வின் பண்ணுதோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதில் வின் பண்ண டீமுக்கு 1 lakh ஒர்த் ஆஃப் கிஃப்ட் வவுச்சர் கொடுத்தாங்க. இது ப்ரமோஷன் டாஸ்க் இல்லையா, நல்லா பண்ணினாங்க 2 பேருமே. ஆனால் ஒரு டீம் பெயிண்ட்டையே மாற்றி இன்டீரியர் பெயிண்ட்டை எக்ஸ்டீரியருக்கே அடித்து விட்டாங்களாம். இதில் நடுப்புற ஜட்ஜாக நின்னவங்க சத்யா அண்ட் ரஞ்சித். ஸோ நேற்று இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது பெட்ரூமில் மஞ்சரி அழுதுட்டுருக்காங்க. நேற்றுக்கு தர்ஷிகா, இன்றைக்கி மஞ்சரி. அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப தனிமையாயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு வந்தப்போ முத்து நல்லா பேசிகிட்டு இருந்தான், ஆனால் 2 நாளாக நான் ரொம்ப டெவில் ஆகிட்டேன்னுட்டு என்கிட்ட விட்டு ஒதுங்கி போகிறானா என்னன்னு தெரியல, பேசுறது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. முத்து சொன்னார், இல்லை அப்படிலாம் இல்லை, நான் இப்போ ஈவன் சாச்சனாவை கூட கொஞ்சம் ஒதுக்கி தான் வைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் இவங்க 3 பேரும் ஒரு டீம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் முத்து வாண்ட்ஸ் டு ப்ளே சேஃப். அதனால் யாரும் என்னால் அஃபெக்ட் ஆகக்கூடாது, இல்லை அவங்களால நீங்கள் அஃபெக்ட் ஆகிறீங்களா, அதை உணர்றீங்களா தெரியல, அதனால் நான் கொஞ்சம் ஒதுங்கி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அடுத்தது மார்னிங் ஆக்டிவிட்டி. சாங்குக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மார்னிங் ஆக்டிவிட்டி போயிட்டாங்க. மார்னிங் ஆக்டிவிட்டியில் வெளியில் போனதுக்கப்புறமா 100 நாள் கழித்து 2 பீப்புள் ஐ வில் பி இன் டச் அண்ட் 2 பீப்புள் நான் இவங்களை பார்க்கவே விரும்ப மாட்டேன் அப்படின்னுட்டு. ஆக்சுவலாக அது சொன்னது தொடர்பில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, விஷால் ரொம்ப இதுவாக நான் தொடர்பில் இருக்க மாட்டேன், நான் என்னுடைய கான்டாக்டில் வச்சுருப்பேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தான். ஏன்னா அவன் சொன்னது 2 பேருமே அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியான பேர். ஒன்று அன்ஷிதா, இன்னொன்று தர்ஷிகா. 2 பேர்கிட்டையுமே நீ தொடர்பில் தான்ப்பா இருப்ப, அதில் சந்தேகமே இல்லை. அண்டு மஞ்சரி அண்டு பவித்ரா கூட நான் பெருசாக கான்டாக்டில் இருக்க மாட்டேன். நிறைய பேர் மஞ்சரி தான் சொன்னாங்க நான் கான்டாக்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சௌந்தர்யா ஜெஃப்ரி அண்டு ஜாக் அப்படின்னாங்க. ஜெஃப்ரி சரி அவன் நம்மளை தான் சொல்லுவான்னு சௌந்தர்யாவும் ஜாக்கும் பார்த்துட்டே இருந்தாங்க. அவன் சேஃபாக சத்யாவும் அன்ஷிதாவும் அப்படின்ட்டான். இப்படி ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க. ஆனால் யாருமே தொடர்பில் இருக்க மாட்டோன்னு சொன்னது பார்த்திங்கன்னா மஞ்சரி, பவித்ரா, சௌந்தர்யா, இவங்க மேஜராக நாங்கள் யாருமே இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது பிக் பாஸ் யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பித்தார். இதில் 4 பேரை சூஸ் பண்ணணும், 2 டெவில் 2 ஏஞ்சல். இதில் மேஜராக வின் பண்ணினது 2 டெவிலில்
மஞ்சரி அண்டு தீபக். இவங்க பேசுறதுக்கு தான் கேட்கவா வேணும், வந்து நில்லு நல்லா குத்துன்னு குத்த வேண்டியது. இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க. முழு இதுவா டெவிலாவே இருந்த மஞ்சரி, இவங்கெல்லாம் வேஷம் போட்டு டெவிலாக இருந்தவங்க, இப்படிலாம் சொல்லி மாற்றி 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 அவங்களுடைய வன்மத்தையெல்லாம் இறக்கி எல்லாத்தையும் கொட்டி சொன்னாங்க. ஸோ அதில் வந்து மஞ்சரி, தீபக் அண்டு ஏஞ்சல்ஸில் வந்து பவித்ரா அண்டு ரஞ்சித், இவங்க 4 பேரும் தான் கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்கு சோசன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது யார் வஸ்ட்டு அப்படின்னு கேட்ட உடனே சௌந்தர்யா வந்து ஒரு வன்மத்தை கக்கினாங்க பாருங்க. இவ்வளோ வன்மத்தை கக்கிறவங்க, இவ்வளோ டெவிலிஷாக பேசுகிறவங்க, வெளியிலேருந்து பார்க்குற நமக்கே ஐயோ இந்த பொண்ணு தன்னை மாற்றிக்காதா அப்படின்னு யோசிக்க வைக்கிறவங்களால இந்த டாஸ்கில் விளையாட முடியலையா. என்ன ஒரு காமெடி பாருங்கள். இதில் ஜாக்லின் சௌந்தர்யா வெளில உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நமக்கு முன்னாடி கேமரா இருந்து நம்மளுக்கு ஆக்ஷன் கட்டு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம நடிச்சிருப்போம். இங்கே வீட்டை சுற்றி ஃபுல்லாக கேமரா தாங்க இருக்குது, நடிக்க தாங்க சொல்கிறாங்க அவங்கள. ஆனால் இப்போ எங்களுக்கு நடிக்க வரல. ஏன்னா ஆப்போசிட்டில் நடிக்கிறவங்களுக்கு நமக்கு என்னென்னு சிங்க்குன்னு தெரியல, என்னமோ கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா பயங்கரமாக வன்மத்தை கக்கி இந்த இதில் இருக்கிற என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் சேர்த்து நான் ராணவை சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டு தி கோருங்கிற மாதிரி என்னமோ பேசி அவங்களுடைய முகபாவனையாகட்டும், ராணவும் ரொம்ப அழகாக இவங்க சௌந்தர்யா பண்ணுற மாதிரியே இதில் உட்காந்து அப்படி இப்படியே ஆடுறது, தலையை கோதறது, அவங்க பண்ணுற மேனரிசத்தெல்லாம் பண்ணி அவங்கள வேணும்னே ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தான். அதையும் நடுப்புற பேசுகிறாங்க. அவங்க பேசினா யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல. அதே மாதிரி அடுத்தது ராணவ் வந்து சொல்ல வந்தவுடனே அவன் சௌந்தர்யாவை தான் சொன்ன உடனே இவங்க உடனே ஆமாம் நான் சொன்ன உடனே நீ என்னை திருப்பி சொல்லிடுவேன், அப்படியே வன்மம் அப்படியே அடி வயிற்றுலேருந்து வருது. பேசுகிறாங்க, அவங்கள யாரும் அடக்கலை. இவன் ராணவ் திருப்பி பேசுகிறான், எல்லோரும் பேசாமல் இருங்க. என்னப்பா நடக்குது? அந்த அளவுக்கு என்ன சௌந்தர்யா ஒரு அடக்க முடியாத ஒரு இதுவா, இல்லை எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு நபரா? யாருக்கும் பிடிக்கல, எல்லோரும் பின்னாடி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இதில் வந்து மாற்றி மாற்றி ஒருத்தர் சொன்னதுனாலும் கடைசியில் ஆனது சௌந்தர்யா அண்டு ஜாக்குலின், இவங்க 2 பேரும் வஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா தீபக்கும் ஜாக்கும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சௌந்தர்யா வந்து ஆஃப் ஆயிட்டா அப்படின்னு தீபக் சொல்கிறாரு. ஜாக் வந்து ஆமாம் அந்த ராணுவ பேசினதுக்காக வேணுமோ ஆயிட்டா அப்படின்ன ஒன்று தீபக் சொல்கிறாரு, இவ பேசின இன்டென்சிட்டிக்கு அவன் பேசினது ஒன்றுமே இல்லை, இவளே பேசிட்டு அவன் ஏதோ 2 வார்த்தை சொல்லிட்டான்னுட்டு வாங்கி கட்டிக்கிட்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்தான்னா அன்னொன்னு ஜாக்லினுக்கு பதிலே இல்லை. இந்த கேங்கு லிட்ரலாக புல்லி கேங்காக மாறிட்டுருக்கு. ஸோ அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அடுத்தது இங்கே ராணாவை பற்றி சத்யா, ரஞ்சித் இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து அவங்கக்கிட்ட நல்லா கிளப்பி விடுறாங்க. யார்? நம்ம சௌந்தர்யா. அவன் லெட்டரை கிழிச்சது இல்லை எவ்வளோ தப்பு தெரியுமா அப்படின்னுட்டு. உடனே சத்யா வந்து எங்கிட்ட எப்படிலாம் பேசுகிறான் தெரியுமா, கண்ணாடியில் பாரு, ஒவ்வொரு கேமராவாக போய் நான் இங்கே வந்ததே தப்புன்னு சொல்லு அப்படி இப்படின்னு சொன்னேன். உடனே நம்ம ஆக்டிங் மாஸ்டர் ரஞ்சித், இப்படியா, இதெல்லாம் இல்லவே இல்லையே, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு பயங்கரமாக ஒரு ஆக்ட் கொடுத்தாரு. நல்ல வேலை பிக் பாஸ் அதுலேருந்து கேமராவை நகர்த்தி நம்மளை காப்பாற்றிட்டாரு. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து தண்டனை என்னென்னா, பிக் பாஸே அனுப்புகிற சாப்பாட்டை மட்டும்தான் அவங்க சாப்பிட்ணும். வீட்டிலேருந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸு எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறத சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 பேருக்கும் ஃபூடு வந்தது. வாயை பொழந்துட்டு வந்து பிரியாணியானெல்லாம் பார்த்தாங்க. உப்பே போடாத சாம்பார் சாதம். தொண்டைக்கு கீழே இறங்கல அவங்களுக்கு. உள்ளுக்குள்ளே பெட்ரூமில் பேசிகிட்டு இருந்தாங்க. தீபக்கும் சத்யாவும், ஆமாம் தீபக், சத்யா, ராணவும் சத்யாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தீபக்கும் உள்ளே வந்தார். பெட்டெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கேன்னொன்னே ஆனந்தி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லோரும் ஃபோல்ட் பண்ணி வச்சுடுறோம் அப்படின்னு பேசினோடனே சௌந்தர்யா வந்து ஒத்தத்தட்டியா, நான் அவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்குறேன்,
ரயான் சொல்கிறான், பண்ணாத, உன்னால் சாப்பிட முடியலன்னா வச்சிரு, யாரையும் எதுவும் ட்ரிகர் பண்ணாதங்கும்போது இரு வரேன் அப்படின்னுட்டு அப்படியே டிங் டிங் டிங்னு ஒரு மாதிரி நடந்து போய் ஃபஸ்ட்டு தர்ஷிகாட்ட கேட்ட உடனே அதுக்கு புரிஞ்சிருது, ஏய் எனக்கு உப்பு போடாமல் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, உப்பு போட்டு நீ சாப்பிட்றியா அப்படின்னுட்டு. அடுத்தது உள்ளே போய் அருண்கிட்ட ஆனந்திக்கிட்ட அவங்கெல்லாம் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. விஷால் வந்து இங்கே கூட சாப்பிட்டு பார்க்கலாமான்னு ஜெஃப்ரி நோ அப்படிங்கிறான், தலையாட்டுறான். உள்ளே போய் தீபக் சொல்கிறாரு, இரு உங்கள்கிட்ட தான் வரும் அடுத்தது அது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி உள்ளே வந்து ஏய் ராணவ் நீ சாப்பிட்றியா இது அப்படின்னு கேட்டுது அது. ராணவ் பதிலே சொல்லலையா அதுக்கிட்ட, அவன் பாட்டு விட்டுடுறான். அவனை கார்னர் பண்ணுறதில்ல பயங்கர குறியாக இருக்காங்க இந்த புல்லி கேங். அதுக்கு ரயானும் ஜால்ரா ஜெஃப்ரி இதுக்குள்ளே கலந்துக்கிறது கிடையாது. ஸோ இவங்க முடித்த உடனே உள்ளே வந்து நம்ம தர்ஷிகா வந்து கிச்சன் இன்சார்ஜ். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு லட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. விஷால் சொல்கிறான், ஏய் யாரும் பார்க்குறதுக்குள்ளே டக்குன்னு பிடிச்சி வச்சுட்டு நீ நகர்ந்து போயிடு அப்படிங்கிறான். மார்னிங்கே வந்து தீபக்கை நீங்கள் ஏன் டீ போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் ஏன் கை வைக்கிறீங்க, கிச்சனில் நீங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது, இந்த ரூல்லாம் 2 வீடு தனித்தனியாக இருந்தப்போ போட்ட ரூல்ஸுப்பா. இப்போ யாராவது வந்து ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கினா அது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக போன வாரம் இருந்தவங்க அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறதுனால வந்து நிற்காதீங்கன்னாங்க. இந்த வாரம் இவங்களுக்கு அதில் பிரச்சனையே இல்லையே, அதுக்காக எதுக்கு ஜெஃப்ரி இவ்வளோ ட்ரிகர் ஆகணும்னு தெரியல. தர்ஷிகாவை நீ எப்படி அதை உருண்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு கேப்டனாக நீங்கள் யாரும் என்னை மதிக்கவே இல்லை, நான் போய் ஒரு இதை எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது உள்ள தீபக்கும் சத்யாவும் பேசிக்கிறாங்க. ஏய் இந்த மஞ்சரியும் சாச்சனாவை தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க தான் ஏதோ பிளான் பண்ணி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் தான் எல்லா ஈவில்தனமான காரியங்களுமே பண்ணுவாங்க இந்த வீட்டில் நினச்சி. ஆனால் இந்த ஏரியாலேயே அவங்க 2 பேருமே இல்லவே இல்லை. ஜெஃப்ரி தானே போய் நான் எடுத்துகிட போகிறேன், பிகாஸ் என்ன ஒரு கேப்டனாக இந்த வீட்டில் யாருமே மதிக்கலை அப்படின்னு பொங்கி வீட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து சொன்னாங்க, இல்லை கேப்டன் தானே எடுக்க முடியாது, இது வந்து தர்ஷிகா பண்ணது தப்பு அப்படின்னா எங்களுக்கு கிச்சன் டீமுக்கு நீங்கள் இப்போ இது கொடுங்க, பனிஷ்மெண்ட் கொடுங்க. அன்ஷிதாக்கு வருது பாருங்க கோவம், ஸ்வீட் கிரேவிங்னு இவ பண்ணுறாளா, நேற்றுக்கு நைட்டு இவங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து தின்னுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, அத்தனையும் அவளையே சாப்பிட சொல்ல, அதுதான் அவளுக்கு கொடுக்குற தண்டனை அப்படிங்க. உடனே தர்ஷிகா ஒரு ட்ராமா பண்ண முத்து எழுந்து ஃபைனலாக முடிச்சு வச்சார். இப்படியே பேசிகிட்டு இருந்தால் பேசிகிட்டே போவோம், ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றவங்கெல்லாம் சாப்பிட்டோம், எல்லோரும் பசியில் இருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கி நல்லா சமைச்சிருக்காங்க, ஒரு ரைஸு குழம்பு எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு ப்ளஸ் ஒரு காய் தொட்டுக்கிறதுக்கு ப்ளஸ் அப்பளம் பொரித்து வச்சு ஒரு டெசர்ட் ஆட்டம் இந்த ரவா லாடம் பிடிச்சி வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கலான்னு ஒரு வழியாக அதை அப்படியே முடிச்சு வச்சு தர்ஷிகாவும் ஜெஃப்ட்டை வந்து சாரி கேட்டாங்க. நான் வந்து இதுவெல்லாம் பண்ணலை, எனக்கு தான் பண்ண தெரியுங்கிறதுனால நான் பண்ணினேன், அவங்க யாருக்கும் இது பண்ண தெரியாது, இல்லாட்டினா அது வேஸ்ட்டாக போயிடுங்கிறதுக்காக தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் அதை இது பண்ணினாங்க. எல்லோரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாங்க. அடுத்தது ஈவினிங் 6:45க்கு கேப்டன்சி டாஸ்க்கு. பிகாஸ் இவங்க 4 பேர் இருக்காங்க இல்லையா, மஞ்சரி, தீபக், ரஞ்சித் அண்ட் பவித்ரா. கேப்டன்சி டாஸ்க் என்னென்னா தண்ணியில் கண்டம். இதுக்கு நடுப்புற நம்ம ரஞ்சித் வந்து ஒரு ஜஸ்ட் இவங்க எல்லோரும் என்கேஜ் பண்ணுறதுக்காக ஒரு இம்ப்ராம்ப்டு டாஸ்க் ஒன்று வச்சார். அது என்னன்னாக்க மறக்க முடியாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஞாபகம் வருதேவா ஏதோ ஒரு சாங் பேர் சொன்னாருங்க அவர், நல்ல சாங் அது ஆக்சுவலாக. அதை மாதிரி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்களுக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. பல பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கே தேங்க்ஸ் சொன்னாங்க. விஷால் வந்து விஜய் டிவி மொத்தத்துக்கும் தேங்க்ஸ் சொன்னார். அடுத்தது விஷாலும் ஜாக்லினுமா சேர்ந்து நம்ம ரக்ஷனுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லி எல்லாம் பண்ணி நல்லா பண்ணினாங்க அதை. அதுக்கப்புறமா கேப்டன்சி டாஸ்க்கு தண்ணியில் கண்டம். அது என்னென்னா, கார்டன் ஏரியாவில் 4 தண்ணி கேன் வச்சு அங்கங்கே ஓட்டை போட்டாங்க. அந்த ஓட்டையில் அடைச்சி வச்சுருக்காங்க. 4 பேரும் அடுத்தவங்களோடதை தன்னோடதை காப்பாற்றிக்கணும், அடுத்தவங்களோடதை பிடுங்கி விட்டு தண்ணியை வெளியில் போக வைக்கணும்.
கடைசி பஸர் அடிக்கும்போது யாரோட கேனில் தண்ணி இருக்கோ அவங்க வின்னு. ஆப்வியஸ்லி இவங்க எல்லாருமே வந்து ரஞ்சித் வின் பண்ணணுங்கிற ஒரு அடி மனசில் எல்லாருக்குமே உண்டு. ஆனாலும் என்னமோ விளையாடுற மாதிரி, ஆனால் நல்லா விளையாடினாங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மஞ்சரி தான் ஸ்டெப் எடுத்தாங்க. போய் தீபக்கோடதை பிடுங்கி விட, உடனே தீபக் வந்து அவங்களோடதை பிடுங்கி விட, உடனே பவித்ரா எல்லோரும் 4 பேரும் மாற்றி மாற்றி பிடுங்கி விட்டுக்கிட்டாங்க. பிடுங்கி விட்டு எல்லோரும் ஹோல்ஸை அடைக்கிறதுல நின்றுட்டாங்களே தவிர அப்படியே ஸ்டேல்மேட் ஆகிடுச்சு. எவ்வளோ நாள் போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 1 ஹவரில் அப்படியே கட் ஷாட் பண்ணி காமிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் மஞ்சரி எகெயின் கேமை ஸ்டார்ட் பண்ணி போய் ரஞ்சித் சாரை பிடிச்சி கையால் இழுக்க, உடனே தீபக் வந்து இவங்களோட கேனை மொத்தமாக தள்ளிவிட, தீபக்கோடதை தள்ளிவிட, பவித்ராவோடதை சேவ் பண்ண பார்க்குறாங்க. பவித்ராவே போட்டுட்டு விழுந்து பஸ்ஸர் அடித்து ரஞ்சித் பிகம்ஸ் அ கேப்டன் டுடே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் இது கோபிபோ சார்பாக அவங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பிங் வந்தது. பவித்ரா இது வரைக்கும் 3 தடவை ஸ்டாம்பிங், 2 தடவை தான் ஸ்டாம்பிங் வாங்கினாங்க. ஆனால் ஒரு தடவை அவங்க வந்து சத்யாவோட நின்று கேப்டன்சி டாஸ்க் பண்ணது பயங்கர வைரல் அது ஆக்சுவலாக. ஆனால் இப்போ வந்து இது வரல, கோபிபோவோட ஸ்டாம்பிங் வரல. ஸோ இன்றைக்கி கேப்டன்சி டாஸ்க்குக்கு நின்னவங்க அத்தனை பேருக்குமே 2 ஸ்டாம்பிங் இருக்குது. யார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் வாங்குகிறாங்களோ அவங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கு அவங்களுக்கு கோபிபோ அனுப்பி வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 4 பேருமே 2 ஸ்டாம்போடு இருக்காங்க. நைஸ். நைட்டு வந்து அடுத்தாப்பில் கிச்சன் ஏரியாவில் ஒரு சலசலப்பு. அதாவது நம்ம கோவா கேங்னு சொல்லிட்டு அலையிற ஒரு புள்ளி கேங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற சௌந்தர்யா, ரயான், ஜாக்லின். ஏன்னா இவங்க 2 பேரும் பேசுவாங்க. இவங்களால பேச முடியலன்னா ரயானை ஏவி விட்ருவாங்க. எல்லோரும் சேர்ந்து ராணவை கார்னர் பண்ணுறாங்க. ராணவ் சொல்கிறான், உங்கள் கூட பேசும்போது தான் எனக்கு இப்படி ஆகுது, பயங்கர ஒரு நெகட்டிவ் ஃபீல் ஆகுது, என்னால் பேசவே முடியலன்னு நகர்ந்து போக பார்க்குறான். உடனே ரயான் இழுத்து வச்சு கேள்வி கேட்குறான், என்ன நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க, உனக்கு பேச தெரிலன்னு சொல்லு, நீ ஏஞ்சலில் பண்ணது என்ன ரொம்ப நல்லா இருந்ததா? ஆக்சுவலாக எல்லாருமே பேசிக்கிறாங்க ஏஞ்சலில் அவன் பண்ணினது ரொம்ப நல்லா இருந்ததுன்னுட்டு. ஓரளவுக்கு தன்னை வெளியில் காமிச்சிக்கிட்டான், ஓரளவுக்கு அவனோட இதை எல்லாத்தையுமே ஹார்ட் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டாலுமே டெவில்ஸை எதுவும் பண்ண விடாமல் ஒரு மாதிரி அவங்கள நைன்னுட்டே இருந்தான். இவனை அடக்கவே முடியல, நல்லா தான் பண்ணினான்னு தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து உனக்கு நல்லா இருந்ததா? 15 பேரும் வீட்டில் எங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க தெரியுமா, நீ யார்கிட்டையுமே சரியாக பேசுறதில்ல, நீ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கன்னு ரயான் எகிற. ரயானை நீ வெறும் பப்பட்டாக ஆடிக்கிட்டு இருக்க, நீ எங்கே பேசுகிற? ஜாக்லின் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீ பதில் பேசிகிட்டு இருக்க, உனக்கு பேசவே தெரியாது, நீ எங்கே வெளியில் இருக்க, உனக்கு மற்றவங்கள மார்க் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது தான் தெரியும்னு ராணவும் திருப்பி கொடுக்க ராணவும் பேசுகிறான். கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஏதாவது பேச ஆரம்பித்தா கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிவிடுவோமோன்னு ராணவுக்கு ஒரு சின்ன பயமும் இருக்குது. அண்டு பேசிக்காகவே பயங்கரமாக ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, யாராவது பேசினாங்கன்னா யோசித்து 1/4 மணி 1/2 மணி கழித்து தான் அவங்களுக்கு பதில் வரும். அந்த மாதிரியான ஒரு ஜோனில் இருக்கான் அவன், அவ்வளோதான். அங்கே இந்த விஷால் வந்து என்னாச்சுன்னு எல்லாரையும் சமாளிக்கிற மாதிரி சமாளித்து ராணவ வா அப்படின்னு வெளில கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் முத்து, தீபக், சத்யா இவங்க உட்காந்துருக்காங்க. ஒரு ஆடு சிக்கி இருந்துச்சு, பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கும் ஒரு தடவை இப்படி ஆச்சு தெரியுமா, இவங்க எல்லோரும் சேர்ந்தாங்கன்னா வச்சு பலி போட்டு தான் அனுப்புவாங்க, அந்த மாதிரி கார்னர் பண்ணுறாங்க இவனை அப்படின்னு. தீபக் என்னடாச்சு, என்ன பண்ண அப்படின்னோடனே ராணவ் பதில் சொன்னார், இவங்க இப்படி பண்ணுறாங்க, என்னை ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது நல்லா இல்லை. அந்த கேங் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அது அவங்களுக்கு எப்படி புரியும் தெரியல. ஒத்தொத்தராக செதறினா தான் புரியும். ஆல்ரெடி ஜெஃப்ரி கண்டுட்டான், அவனுக்கு பிடிக்கல. சௌந்தர்யா அப்பப்போ ஃபீல் பண்ணுறாங்க, ஜாக்கு தன்னை ஓவர் ஷேடோ பண்ணுறாங்களோ, இங்கே நடக்கிறது தப்பாக நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த வாரம் யார் வெளில போவான்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.